காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப சத்த வரட்டு. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். கைகளை தட்டி சொல்லுங்க. எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கை உங்க சத்தம் வரட்டாமே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து, நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் கையாய் கடந்து வந்த நமக்கு இரு பரிவாரங்கள். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட. நல்ல கைதடி சொல்லுங்க பார்க்கலாம். உன் தயவு என்னை கைவிடல ராஜா. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் 9 மாதங்கள் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன். இயேசுவே நீர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயமானவைகள் ஆண்டவரே. சொல்லுங்க பாருங்க. வெறும் கையாய் ஆமென். எனக்கு இரு பரிவாரங்களை எனக்கு வைத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ஒரு விஷயம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு அவருக்கு 9வது மாதத்துல என்ன நடத்த வல்லவர். ஓ thank you Lord. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. சொல்லுவோம். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுகுடன் சொல்லுங்க பாருங்க ஆண்டவரே நீருற்றாய் எந்த அழுகுடலை 8 மாதமும் அழுகுடலை கேட்ட தேவன் இந்த 9வது மாதத்தில் நீருற்றாய். சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து என்னை காண்கிற தேவனே. ஓ thank you Lord. நல்ல கரங்களை ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுவோம். ஓ thank you Lord. ஓ பீர்லஹாய் ஆமென். சொல்லுவோம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து thank you Lord. இணைந்து சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையை கைதொட்ட வந்தவர். சொல்லுவோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர். thank you Lord. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். எவ்வளவு பெரிய கிருபை அல்ல. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி என்னை காண்கின்ற தேவன். ஓ சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து thank you Lord. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். thank you Lord. ஆமென். பீர்லஹாய் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே பீர்லஹாய் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓ thank you Lord. நல்ல விசுவாசத்தோடு 8 மாதங்கள் நடத்துகிற தேவன் இந்த 9வது மாதத்திலே என்ன நடத்த வல்லவர் என்பதை விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர்கள் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.
இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்கில உள்ளத்தோடு அப்பாவே நாங்கள் துதிக்கிறோம் சொல்லுங்க. ஒரு 8 மாதங்கள் வெறுமை இருந்திருக்கலாம், 8 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வறட்சி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 9வது மாதத்திலே உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், உங்களை கை தூக்கி எடுக்கிறவர் இன்னார் நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி இறங்கி வரட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவா உமக்கு நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீரே. உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென். இயேசுவா. ஆமென். உமக்கு நன்றி. இதுவரை
கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமென் ஏசப்பா. உங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆமென் ஏசப்பா. எந்த மனுஷனை அவன் நம்பி வரலப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆமென் ஏசப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீரே தகப்பனே. உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆமென். ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் நம்மை தேய்ச்சுகிற தேவன். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல அவர் நம்மை தேய்ச்சுகிற தேவன். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வசனம் சொல்கிறது. நாம் மனுஷனை நம்பாம எப்பவும் கர்த்தரை நம்பினா மட்டும்தான் அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் நம் நல்ல தேவன். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறதான தேவன். அவர் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. சில கஷ்டமான சூழ்நிலையில நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லங்க. நம்மளை புரிந்த நல்ல ஒரு தேவன். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்த தேவன். உடைய இருதயத்தில் என்ன கவலை, என்ன கஷ்டங்கள், என்ன தேவைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க என்று அவருக்கு தெரியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, நான் உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். நீங்க போகுது எனக்கு, வேற யாருமே எனக்கு வேண்டாம். எல்லாருமே இருந்து நம்ம கூட இருந்து ஏசப்பா உங்க வாழ்க்கையில இல்லைன்னா அது வேஸ்ட். ஆனா யாருமே இல்லாம இருந்து ஏசப்பா உங்க கூட இருந்தா மற்றதெல்லாம் தானா எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. முதலாவது உங்களுடைய என்ன தேவையாயினும் உங்களுடைய எல்லா காரியத்திலும் முதலாவது கர்த்தரை நிறுத்தி பாருங்க. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் உங்களை தேடி வரும். உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். மற்ற ஜனங்கள் மத்தியிலே நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்படவே விட மாட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும். உண்மையாய் சொல்ல முடியுமா? உங்களால் உண்மையாய் சொல்ல முடியுமா? நீர் போதும் என் வாழ்விலே. உண்மையாய் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் உங்ககிட்ட அன்பு கூறுறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்
செய்ய அவரால் மட்டும்தாங்க முடியும். நீங்க அவரை விசுவாசிக்கும் போது எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் பனி போல உருகிட அவர் செய்வார். நீங்க விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே வரும்போது நிச்சயமாய் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கடந்த 8 மாதமும் உங்களை கண்மணி போல காத்தார் அல்லவா. எத்தனையோ தேவைகள் இருந்தது, ஆனாலும் மற்றவங்க யார்கிட்ட நம்மளை கையேந்த விடாம நம்முடைய தேவைகளை சந்தித்தார் அல்லவா. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன கர்த்தர் தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உங்களோடு கூடவே இருந்தார் அல்லவா. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அவர் பரிசுத்தமான தேவன். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. நம்மை விசாரிக்கிற தேவன் அவர், நம்மை தேய்ச்சுகிற தேவன் அவர். ஆமென் இயேசப்பா, உம்மை போல பரிசுத்தமான தேவன் இந்த பூமியில யாருமே இல்லை ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 தகப்பனே ராஜா. ஆமென் ஆண்டவரே. அண்ட சராசரங்களும் அகில உலகமும் அறிந்த ஒன்று பரிசுத்தமான தேவன் யார் என்றால் அது இயேசு மட்டுமே என்று சொல்லி எல்லாரும் அறிந்த உண்மை. அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா. அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா. அப்பா, என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா. ஆமென் இயேசப்பா, ஆமென். உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் வானலத்திலோரும் பூதலத்திலோரும் எல்லா நாமங்களிலும் மேலான நாமமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் முழங்கால் படிக்கிட்டு, எனக்கு பிரியமான தேவச்சனமே, பயபக்தியோடு நேர் முழங்கால எல்லாரும் வானத்தின் நேராக 2 கரங்களை உயர்த்தி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன் நான். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனிதன் நான். பரிசுத்தமுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தான். எனக்கு பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, வானத்தில் தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படியாக கேராபீன்களும் சேராபீன்களும் தன்னுடைய சட்டைகளினால் தன்னுடைய கால்களினுடைய முகங்களில் மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினால பறந்து 2 சட்டைகளினால் தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதாம். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் அவைகளின் துதிகளை காட்டிலும் நம்முடைய துதிகளில் தேவன் பிரியப்படுகிறார். அப்படியே வானத்தினராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து 2 கரத்தை வானத்தினராக உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரு விஷயம் கூட, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாருடைய நாவுகள் முழக்கமிடட்டும். எல்லாரும் தேவனை பார்த்து, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ thank you Lord. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் உங்க இருதயத்தில் வார்த்தைகள் வரட்டும். இருதயத்தில் உயரமும், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். அர்ப்பணிப்போடு சொல்லலாமா இணைந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உங்க கரங்கள் உயர்த்தப்படட்டு. வானத்தின் நேராக உயர்த்தி சொல்லுங்க, பார்க்கலாம். பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படி ஆண்டவரை பார்த்து, அவர் ஒருவரே பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிற, நம்ம அன்பு காட்டுகிற, ஒருவேளை நம்ம இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர். தன்னை முடிவு பரியந்தம், வேதம் சொல்லுகிறது, தன்னை முடிவு பரியந்தம் இந்த உலகத்தில் எதுக்காக வந்தாரோ அதுக்காக தன்னை முடிவு பரியந்தம் தன்னை சிலுவையில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ஓ அவர் பாவம் செய்யாத சுத்த கண்ணர் என்பதை விளங்க பண்ணினார். அதனாலதான் வானலத்திலும் சரி பூதலத்திலும் சரி எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது.
அவருடைய நாமத்தை சொல்லும் போது பேய்கள் ஓடுது, பிசாசு நடுங்குது. ஏனென்றால் அவர் நாமம் அதிசயம் உள்ளது. அவர் நாமம் அதிசயம் உள்ளது. ஆண்டவருக்கு முன்பதாக கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் நேராக கரங்களை உயர்த்தி கடைசியாக ஆண்டவரை பார்த்து சொல்லி முடிக்க போகிறோம். எல்லாருடைய கரம் வானத்தின் நேராக உயர்த்தப்படட்டு.